most Christians believe that Jesus will come any time and take us up, and then 7 years of tribulation will start on the earth. இந்த பூமியிலே 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக எந்த நேரத்திலும் இயேசு வருவார், நம்ம எடுத்துக்கொள்வார் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். But if you read in the Bible, நீங்கள் வேதத்தை வாசித்தால் open mind, திறந்த மனதோடு கூட வாசித்தால், that's not easy. எளிதல்ல. You know, for 5,000 years people believed that the sun goes around the earth. 5000 ஆண்டுகளாக சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று விசுவாசித்து நம்பிக்கொண்டிருந்தார்கள். But then one day somebody checked up, is it right or wrong? ஒரு நாளிலே ஒருவர் சோதித்து பார்த்தார், இது சொல்வது சரிதானா என்று. And he found it was wrong. அது தவறு என்று கண்டுபிடித்தார். That the earth is rotating on its axis, not the sun going around the earth. பூமி தான் தன்னுடைய அச்சிலே சுழல்கிறது, சூரியன் பூமியை சுற்றவில்லை. So in the same way, அதே போல many things that you have heard from many people in the Bible could be wrong. நீங்கள் அநேகரிடத்திலிருந்து வேதத்தை பற்றி கேட்டிருப்பது தவறாக இருக்கலாம். Just because hundreds of people or thousands of people believe it doesn't mean it's right. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புவதனாலே அது சரி என்று நாம் சொல்ல முடியாது. 600,000 people said we cannot conquer Canaan. 2 people said we can. 600,000 மக்கள் சொன்னார்கள் நாம் கானானை மேற்கொள்ள முடியாது என்று. ஆனால் 2 பேர் மட்டும் அதை மேற்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். Those 2 people, Joshua and Caleb, were right. அந்த 2 பேர் யார் என்று சொன்னால் யோசுவாவும் காலேபும். In Noah's time, he and his family said the earth will be drowned with a flood. Everybody did not agree with him. நோவாவின் காலத்திலே நோவாவும் குடும்பத்தினர் மட்டுமே இந்த பூமியானது ஜல பிரளயத்தில் அழிய போகிறது என்று சொன்னார்கள், மற்ற யாருமே நம்பவில்லை. Throughout the Bible you find it's a small majority that is right. வேதம் முழுவதுமாக ஒரு சிறுபான்மையினர் தான் சொல்வதுதான் சரியாக இருந்தது. Out of hundreds of thousands of people in Israel, only 120 waited for the outpouring of the Holy Spirit. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் கூட 120 பேர் மட்டுமே பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருந்தார்கள். Here is the truth which very few people believe. ஆகவே சத்தியம் என்று சொல்லும்போது மிக சிலரே இதை விசுவாசிக்கிறார்கள். 1 Thessalonians 4. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம். Christ will come back from heaven. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மீண்டும் வானத்திலிருந்து திரும்பி வருவார். Verse 16. 16ஆம் வசனம். The voice of the archangel and the trumpet of God. பிரதான தூதனுடைய எக்காளத்தோடும் தேவனுடைய சத்தத்தோடும் வருவார். The Lord will come in the clouds. அவர் மேகத்தின் மேலே வருவார். And we will be taken up. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So think of these things. Think about these things. இதை குறித்து எண்ணி பாருங்கள். The Lord coming in the clouds. கர்த்தர் மேகங்களிலே வருவார். Angels. பிரதான தூதர்கள். Trumpets. எக்காளம். And we being taken up. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். Now you see exactly the same things in Matthew 24. இதே காரியத்தை மத்தேயு 24 வாசிக்கிறோம். When they ask Jesus, இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். Matthew 24 and verse 3, tell us about your second coming. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இரண்டாம் வருகை குறித்து சொல்கிறது. And Jesus said here, இங்கே இயேசு சொல்கிறார், verse 30, the Son of Man will come in the sky in the clouds. 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவகுமாரன் வானத்திலே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். In the clouds. அவர் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகலவரும் காண்பார்கள். 31, the angels. 31ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தூதர்களை அனுப்புவார். And the trumpet. அங்கே எக்காளம் தொனிக்கும். And then we'll all be taken up to meet with him. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்பார்கள். Exactly what we read in 1 Thessalonians 4 about the rapture. 1 தெசலோனிக்கர் 4:16 எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து வாசிக்கிறோம். அதே தான் இங்கே வாசிக்கிறோம். 1 Thessalonians doesn't tell us when it will happen. ஆனால் ஒரே ஒரு காரியம், அது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லப்படவில்லை. Here Jesus tells us, இங்கே இயேசு சொல்கிறார், verse 29, 29ஆம் வசனம், it will be immediately after the tribulation. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே. So there will be a period of tribulation on the earth. ஆகவே இந்த பூமியிலே உபத்திரவ காலம் இருக்க போகிறது. And then Christ will come. அப்பொழுது கிறிஸ்து வருவார். So let nobody say deceive you with wrong teaching. ஆகவே தவறான உபதேசத்தினால் யாரும் உங்களை வஞ்சித்து விட வேண்டாம். 2 Thessalonians chapter 2. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். 2 Thessalonians chapter 2 verse 1. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Concerning the coming of our Lord Jesus Christ and our rapture, our gathering together to him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்தும். Don't be quickly shaken. யாரும் உங்களை வஞ்சிப்பதற்கு. Let no one deceive you, verse 3. 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யாரும் உங்களை மோசம் போக்க வேண்டாம். Listen to this. கவனியுங்கள். That day will not come unless first there's a falling away and the man of sin, the antichrist, is revealed. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. So this may surprise you that Jesus won't come tonight. ஆகவே இன்று இரவு இயேசு வர மாட்டார். நான் சொல்வது ஆச்சரியமாக இருக்கலாம். He is not going to come any day. எந்த நாளிலே வர மாட்டார். He said you will know when it is near, but you won't know the exact day or the hour. அவர் வரக்கூடிய காலத்தை நீங்கள் அறிவீர்கள், ஆனால் எந்த தேதியிலே வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. There will be a period of tribulation.
உபத்திரவ காலம் இருக்கும். when Christians will be intensely persecuted, கிறிஸ்தவர்கள் வெகுவாய் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். and we must be prepared for that. அதற்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If you are not prepared for that, you will get a big surprise when it comes. அதற்கு நாம் ஆயத்தமா இல்லை என்று சொன்னால் வரும்பொழுது நாம் வியப்படைவோம். The devil is deceiving you by saying that will not happen, you will just be taken up. நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய், உபத்திரவம்லாம் உனக்கு வராது என்று சொல்லி பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவான். But people say, ஆனால் மக்கள் சொல்கிறார்கள், it's only if you tell people Christ may come any moment that people will live holy lives. எப்பொழுதும் இயேசு வந்து விடுவார் என்று சொன்னால் தானே அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழுவார்கள். Supposing your husband has gone away somewhere, உடைய கணவன் எங்கே போயிருக்கிறார்? is it only because you don't know when he is coming that you don't fool around with other men? எப்பொழுது வருவார் என்று தெரியாதபடினாலே தான் நீங்கள் மற்ற ஆண்களோடு கூட சேர்ந்து சுற்றி கொண்டிருக்கிறீர்களா? Supposing you know your husband is not going to come back for 7 years. 7 ஆண்டுகள் உடைய கணவர் திரும்பி வர மாட்டார் என்று தெரியும். What will you do? Fool around with other men till he comes? மற்ற ஆண்களோடு கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பீர்களா? And when you get a telephone call he's coming, then you will live a holy life. இந்த தேதியிலே உங்கள் கணவர் திரும்பி வர போறார் என்று சொன்ன உடனே நீங்கள் ஆயத்தமாக போகிறீர்களா? Then you are not a pure wife, you are a harlot. அப்படியானால் நீங்கள் தூய்மையான மனைவி அல்ல, நீ ஒரு வேசி. So if you are living a holy life only because you say Christ may come anytime, I tell you, you are a harlot. ஆகவே கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று சொல்வதனாலே நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு வேசி. If the Lord tells me I am coming after 25 years, I will be faithful to him for the next 25 years because I am a bride. 25 ஆண்டுகள் கழித்து தான் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னால் இந்த 25 ஆண்டுகளும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆயத்தப்படுவேன். So all these people who try to frighten people, he may come any moment, so live holy, they are producing harlots. ஆகவே இயேசு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வருவார், ஆகவே பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வேசிகளை தான் உண்டாக்குகிறார்கள். I am telling you, Christ may take a long time to come, but be faithful every day till he comes. இயேசு கிறிஸ்து வருவதற்கு காலம் செல்லும், ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். But you may say, then people say, oh, then we have to look forward to trouble. No, we look forward to the coming of Christ. ஓஹோ, நாம் உபத்திரவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, கிறிஸ்து வருவதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். Jesus said his coming is like the birth of something new. ஏதோ ஒன்று புதிதாய் பிறக்கிறதை போல அவருடைய வருகை இருக்கும் என்று Like சொல்கிறார். a woman looks forward to the birth of a baby. ஒரு ஸ்திரீ பிள்ளை பிறப்பதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். Every woman knows that before the birth of the baby there's going to be a terrific period of pain before the delivery. ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தெரியும் குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக எவ்வளவோ பிரசவ வேதனைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று. You ask a pregnant mother, what are you looking forward to? ஒரு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு தாயை பார்த்து கேளுங்கள், எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? She doesn't say, I'm looking forward to a tremendous time of pain. நான் மிகுந்த பிரசவ வேதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்ல மாட்டார்கள். No. இல்லை. So I'm looking forward to a baby. நான் ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I've discovered that it's a girl or a boy. நான் கண்டுபிடித்து விட்டேன், அது பையனாக இருக்க போகிறான் அல்லது பெண்ணாக இருக்க போகிறான். She knows there will be a pain, but that's not what she's looking forward to. பிரசவ வேதனை இருக்கிறது என்று தெரியும், ஆனால் அதை எதிர்பார்த்து இல்லை. She's, I'm looking forward to what's going to come at the end of the pain. A boy, baby boy. நான் எப்பொழுது வேதனை வரும் என்று பார்ப்பதில்லை, எப்பொழுது குழந்தை பிறக்க போகிறது என்று எதிர்பார்க்கிறேன். I'm not looking forward to the tribulation, I'm looking forward to the coming of Jesus. நான் உபத்திரவத்தை எதிர்நோக்கி அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நான் எதிர்பார்க்கிறேன். I know there'll be a time of pain before that, that's okay, but at the end of it I'll see Jesus. ஆகவே ஒரு வேதனைக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய காலம் இருக்கும், ஆனால் பரவாயில்லை, ஆனால் இயேசுவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். So now you have all your questions are answered, you can live a very holy life from today onwards. ஆகவே உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்பட்டபடினாலே நீங்கள் மிகுந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். I want to share a few words in conclusion before we end this conference. நாம் இந்த கான்ஃபரன்ஸை முடிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். In Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரம். In Ephesians chapter 6 we read like this. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே இப்படி வாசிக்கிறோம். It's a good decision to make before we go home. நாம் வீட்டுக்கு திரும்பி செல்வதற்கு முன்பதாக நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து செல்ல வேண்டும். Ephesians 6 verse 10 to 12. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 இலிருந்து 12 வசனங்கள் வரை. Be strong in the Lord and the strength of his might. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். Don't try to be strong in your own strength. உங்களுடைய சொந்த பலத்திலே வல்லமையாய் இருக்க பலப்பட நினைக்க வேண்டாம். Seek every day for the power of the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் தேடுங்கள். To be strong with his power. அவருடைய வல்லமையிலே பலப்படும்படியாய் தேடுங்கள். That's very important. அது மிக முக்கியம். Put on the armor of God so that you can stand firm against the schemes of the devil. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். There are many things mentioned there. அங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. But the main thing is to stand against the schemes of the devil. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக. Because in verse 12 we don't struggle with flesh and blood but against all these evil rulers of darkness. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மற்ற காரியங்களோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. In the Old Testament, they fought with human beings. பழைய உடன்படிக்கை காலத்திலே அவர்கள் மனிதர்களோடு கூட போராடினார்கள். The whole Old Testament, முழு பழைய ஏற்பாடும் you never find any Israelite fighting the devil. எந்த ஒரு இஸ்ரவேலனும் பிசாசோடு கூட போராடுவதை பார்ப்பதில்லை. They fight Philistines, பெலிஸ்தியரோடு, Canaanites, கானானியரோடு, Amorites, எமோரியரோடு, Egyptians, எகிப்தியரோடு, Syrians, சிரியரோடு, but never the devil. ஆனால் ஒரு காலம் பிசாசோடு அல்ல. Always human beings, human beings, human beings. எப்பொழுதுமே மனுஷனோடு கூட போராடி கொண்டிருந்தார்கள். Jesus was the first person who fought the devil. இயேசுதான் பிசாசோடு கூட போராடின முதலாம் நபர். And he never fought with human beings. அவர் எந்த மனிதரோடு கூட போராடவில்லை. If they slapped him, spat on him, he forgave them. அவரை அறைந்தும் துப்பினாலும் அவர்களை மன்னித்தார். Even when they killed him, he forgave them. அவரை கொலை செய்த பொழுதும் கூட அவர் மன்னித்தார். So he only fought with the devil. ஆகவே அவர் பிசாசோடு மட்டுமே போராடினார். Now if you are an Israelite, then you must fight with human beings. நீங்கள் இஸ்ரவேலராய் இருந்தால் நீங்கள் மனுஷனோடு கூட போராட வேண்டும். If you are a Christian, you fight with the devil. நீங்கள் கிறிஸ்தவராய் இருந்தால் நீங்கள் பிசாசோடு கூட போராட வேண்டும். If you fight with a wife, you are an Israelite, you are not a Christian. நீங்கள் மனைவியோடு கூட சண்டை போட்டால் நீங்கள் இஸ்ரவேலன், நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. If you fight with your husband, you are an Old Testament Israelite, not a Christian. புருஷனோடு கூட சண்டை போட்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கையினுடைய இஸ்ரவேலன், நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. If you fight with people in the office and with your neighbors, you are an Israelite, not a Christian. அலுவலகத்தில் உள்ளவர்களோடு கூட பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் இஸ்ரவேலன், நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. This is the only church where you will hear this message. இப்படிப்பட்ட செய்தியை கேட்பது இந்த ஒரு சபையில் தான் கேட்பீர்கள். Most people don't tell you we do not wrestle with human beings. நாம் மனுஷனோடு கூட சண்டை போடுவதல்ல என்று அநேகர் சொல்வதில்லை. Why is it you are not strong to fight the devil? ஏன் நீங்கள் பிசாசோடு போராடக்கூடிய வல்லமை இல்லாமல் Because you இருக்கிறீர்கள்? fight with human beings so much. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவோ மனிதரோடு கூட போராடுகிறீர்கள். You women fight with other women. நீங்கள் மற்ற சகோதரிகளோடு போராடுகிறீர்கள். No wonder you cannot fight with the devil. பிசாசோடு சண்டை போட முடியவில்லை, அதனால ஆச்சரியமில்லை. Fight with your husband. நீங்கள் புருஷனோடு கூட சண்டை போடுகிறீர்கள். You men fight with other men and with your wives. புருஷர்களே நீங்கள் மனைவியோடு கூட சண்டை போடுகிறீர்கள், மற்ற மக்களோடு ஆண்களோடு கூட சண்டை போடுகிறீர்கள். From today you take a decision. You're finished with fighting with human beings. மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை இதோடு முடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு செல்லுங்கள். And say I'm going to fight the devil from today onwards. இன்றிலிருந்து பிசாசோடு கூட போராட போகிறேன். That will bless your home. இது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். You'll be able to protect your children from the devil. உங்களுடைய பிள்ளைகளை பிசாசினிடத்தில் பாதுகாக்க முடியும். Determine from today. இன்றிலிருந்து தீர்மானியுங்கள். I am only going to fight with Satan. நான் பிசாசோடு மட்டுமே போராட போகிறேன். Even when people come to argue with me about doctrine. உபதேசத்தை குறித்து மக்கள் என்னோடு கூட வாக்குவாதம் பண்ண வந்தாலும், if you want explanation of doctrine, I'll give you. உங்களுக்கு உபதேசத்தை குறித்த விளக்கம் தேவையானால் நான் சொல்லுகிறேன். If you want to argue and prove that you are right, நீங்கள் வாக்குவாதம் பண்ணி நான் தான் சரி என்று நிரூபிக்க வந்தால், I am not going to argue. நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். You can believe that you are right if you want to believe that. உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சொல்வதுதான் சரி என்று நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். I do not believe in struggling with flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. My fight is only with the devil. என்னுடைய போராட்டம் பிசாசோடு மட்டும் தான் இருக்கிறது. You'll be very strong against the devil if you decide to stop fighting with human beings. மனிதர்களோடு கூட சண்டை போடுவதை நிறுத்திவிட்டால் நீங்கள் பிசாசோடு கூட சண்டை போடுவதற்கு வல்லமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். Verse 13 it says, in the evil day you will be able to stand. தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக முடியும். You won't collapse in discouragement and defeat. நீங்கள் தோல்வியிலேயும் அதரியத்திலும் விழுந்து போக மாட்டீர்கள். I find so many Christians just falling down in discouragement and defeat. அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வியிலேயே அதரியப்பட்டு கீழே விழுகிறதை பார்க்கிறேன். I want all of you to make a decision today. எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்ய முடியாது விரும்புகிறேன். Will you pray, Lord, please help me never to fight with human beings again. ஆண்டவரே, ஒரு காலம் நான் மனிதரோடு கூட போராட மாட்டேன் ஆண்டவரே. Not in my church. என்னுடைய சபையிலே அல்ல. Not in my home. என்னுடைய குடும்பத்திலே அல்ல. Not with my neighbors. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோட I அல்ல. want to pursue peace. நான் சமாதானத்தை நாட போகிறேன். If they want to fight, let them fight, but I am not going to fight. அவர்கள் சண்டை போட்டால் போடட்டும், நான் போட மாட்டேன். If they cheat me, it's okay, I'll forgive them. அவர்கள் என்னை ஏமாற்றினால் நான் விட்டு விடுவேன். And Lord, I want to believe that you defeated Satan on the cross. ஆண்டவரே, நீ சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தீர் என்று நான் நம்புகிறேன். You must tell the devil, Satan, you were defeated on the cross. சாத்தானை நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று அவனை பார்த்து சொல்ல வேண்டும். You have no power over me. எனக்கு உனக்கு என் மீது எந்த வல்லமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. I belong to Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். You know, many of you must say that to the devil. நீங்கள் இதை பிசாசினிடத்தில் சொல்ல வேண்டும். I always tell people to say that to Satan. நான் இதை சொல்லும்படியாக மக்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். Satan, you cannot touch me. சாத்தானே, நீ என்னை தொட முடியாது. You were defeated by Jesus on the cross. இயேசுவினாலே சிலுவையிலே நீ தோற்கடிக்கப்பட்டாய். And Jesus Christ is my Lord. இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர். My sins are forgiven. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. You cannot accuse me of my past sins. They are all forgiven through the blood of Christ. என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நீ அவைகளை சொல்லி என்னை குற்றப்படுத்த முடியாது. I am not perfect.
நான் பூரணவான் அல்ல, but I am clothed with the righteousness of Christ. ஆனால் கிறிஸ்துவினுடைய நீதியினாலே நான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். And I have a Father in heaven. எனக்கு பரத்திலே ஒரு பிதா And உண்டு. he is on my side against you. உனக்கு விரோதமாக அவர் என் பக்கமாய் இருக்கிறார். So Satan, you cannot touch me. சாத்தானே, நீ என்னை தொட முடியாது. You be like that from today onwards. இன்றிலிருந்து நீங்கள் இப்படி இருங்கள். Teach your children to be like that. உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க முடியாது போதியுங்கள். We may go through many trials in the world. இந்த உலகத்திலே பல உபத்திரவங்களுக்குள்ளாய் கடந்து We செல்லலாம். may face sickness, poverty or death. வியாதியோ மரணமோ கடனோ அல்லது தரித்திரத்தையோ நாம் சந்திக்கலாம். But we will overcome Satan. நாம் பிசாசை மேற்கொள்ள முடியும். That's the way every one of us must live. எப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். So don't be afraid of the devil from today onwards. ஆகவே இன்றிலிருந்து பிசாசு He will never forsake you. 5ஆம் வசனத்திலே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். Verse 6. 6ஆம் வசனம். So that we confidently say, the Lord is my helper, I will not be afraid, what shall man do to me? அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாம். Now please listen. தயவு செய்து கவனிங்கள். I want all of you to repeat with Brother Vincent the words in the 6th verse. 6ஆம் வசனத்தை நான் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் அதை திருப்பி சொல்ல முடியாது நான் கேட்கிறேன். Where it says, the Lord is my helper, I will not be afraid, what shall man do to me? நான் சொல்வது திரும்ப சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? No, you didn't do it right. சரியாக சொல்லவில்லை. What does it say in the beginning? It says you must say it boldly, confidently. தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை சரியாக செய்யவில்லை. Now let's hear you say it boldly and confidently. இப்பொழுது தைரியத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நாம் சொல்லுவோம். Yeah. கர்த்தர் எனக்கு சகாயர், Wonderful. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? One more sentence. இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். What can the devil do to me? பிசாசு எனக்கு என்ன செய்வான்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா.